வணக்கம் அன்பானவர்களே. சேரமான் தொலைக்காட்சியின் அரசியல் பட்டறை என்ற புதிய நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். அண்மை காலமாக தமிழ் தேசிய பரப்பில் பேசுபொருளாக இருக்கின்ற ஒரு விடயம் தமிழீழ மக்களுடைய சுய நிர்ணய உரிமை அல்லது தன்னாட்சி உரிமை. தமிழீழ மக்களுடைய இந்த தன்னாட்சி உரிமையை மீள பெற்றுத்தர உதவுமாறு பிரித்தானிய அரசாங்கத்துக்கு கோரிக்கை விடுத்து கடந்த 4ஆம் தேதி தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவால லண்டன்ல ஒரு ஊர்வலம் ஒன்று நடத்தப்பட்டது. மறுபக்கத்துல தமிழீழ மக்களுடைய சுயநிர்ணய உரிமை அல்லது தன்னாட்சி உரிமைக்கான அங்கீகாரத்தை பெறுவதற்கான முன்னெடுப்புகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற ஒரு துணிப்பொருளோட தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய பின்னணியில யாழ்ப்பாணத்துல கடந்த வாரம் ஒரு கலந்துரையாடல் ஒன்று நடத்தப்பட்டிருந்தது. தமிழீழ மக்களுடைய தன்னாட்சி உரிமைக்கு அங்கீகாரம் தரச் சொல்லி உலக நாடுகளிடம் நாங்கள் கேட்பது சரியா? அதை அங்கீகரிக்க சொல்லி ஸ்ரீலங்கா அரசாங்கத்திடம் நாங்கள் கேட்பது சரியா? மறுபக்கத்துல தமிழீழ மக்களுடைய தன்னாட்சி உரிமையை மீள பெற்று தர சொல்லி பிரித்தானியா போன்ற உலக நாடுகளிடம் நாங்கள் கேட்பது அரசியல் ரீதியில அரசறிவியல் கண்ணோட்டத்திலிருந்து பார்த்தால், சர்வதேச சட்டங்களின் கண்ணோட்டங்கள் என்று பார்த்தால் சரியா? இந்த கேள்விகளுக்கான ஒரு பதில அரசியல், சர்வதேச அரசியல் ஆகிய துறைகள்ல கலாநிதி பட்டம் பெற்றவர் என்ற வகையிலும் அந்த துறைகள்ல ஒரு விரிவுரையாளனாக திகழ்கின்றவர் என்ற வகையிலும் சில கருத்துக்களை நான் இந்த நிகழ்ச்சியில உங்களுக்கு வழங்க இருக்கிறேன். முதலாவதாக சுயநிர்ணய உரிமைக்கான வரவிலக்கணம் என்னவென்று பார்த்தோம் என்று சொன்னால், ஒரு பொதுப்படையான அதனுடைய வரவிலக்கணம் என்னவென்று சொன்னால், ஒரு மக்கள் தங்களுடைய அரசியல் தலைவிதியை தாங்களே தீர்மானிக்கிறது தான் சுய நிர்ணய உரிமை என்று பொருள்படும். இந்த சொல்லாடல சாதாரண பாமர மக்களும் புரிஞ்சு கொள்ள வேண்டும் என்ற வகையில எங்களுடைய பிரம்மஞானி பாலாண்ண அதற்கான ஒரு நிகர் சொல் ஒன்றை கொண்டு வந்தார். அது தன்னாட்சி உரிமை என்ற சொல், அதாவது தங்களை தாங்களே ஆள்கின்ற உரிமை. அந்த வகையில இந்த சுயநிர்ணய உரிமை அல்லது தன்னாட்சி உரிமை என்பதற்கு ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னு சொன்னா the right to self determination அல்லது the right of self determination என்றுதான் சொல்வார்கள். இந்த சுயநிர்ணய உரிமை அல்லது தன்னாட்சி உரிமை தொடர்ச்சியாக உலக அரங்குகள்ல நாடுகளுக்கு மத்தியில தேசங்களுக்கு இடையில ஒரு பேசு பொருளாக விவாத பொருளாக இருந்து வந்தாலும், ஐக்கிய நாடுகள் மன்றத்தினுடைய பொதுச்சபை 1966ஆம் ஆண்டு ஒரு தீர்மானம் ஒன்று கொண்டு வந்தது. அந்த தீர்மானத்தினுடைய பெயர் இன்டர்நேஷனல் கோவர்னன்ட் ஆன் சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ். இது 1976ஆம் ஆண்டு நடைமுறைக்கு வந்தது. இந்த தீர்மானத்துல ஸ்ரீலங்கா 1982ஆம் ஆண்டு கையொப்பமிட்டது. அந்த தீர்மானத்தினுடைய முதலாவது சரத்து என்ன சொல்லுதுன்னு சொன்னால், all people have the right of self-determination. By virtue of that right, they freely determine their political status and freely pursue their economic, social and cultural development. இதனுடைய அர்த்தம் எல்லா மக்களுக்கும் சுயநிர்ணய உரிமை இருக்குது அல்லது எல்லா மக்களும் சுயநிர்ணய உரிமை அல்லது தன்னாட்சி உரிமைக்கு உரித்துடையவர்கள் என்பதாகும். இந்த வகையில இதை பற்றி அரசியலமைப்பாளர்கள் அல்லது சர்வதேச சட்ட நிபுணர்கள் என்ன சொல்வார்கள் என்று சொன்னால், சுயநிர்ணய உரிமை அல்லது தன்னாட்சி உரிமை என்பது ஒரு இன்ஏலியனபிள் ரைட் என்று. இன்ஏலியனபிள் என்று சொன்னால் உங்களுக்கு ஏலியனேஷன் என்றால் புரிந்திருக்கும். ஒரு தரப்பினரை இன்னொரு தரப்பிலிருந்து வேறுபடுத்துவதை ஏலியனேஷன் என்று சொல்வார்கள். உதாரணமாக அமெரிக்காவில் வெளிநாட்டவர்களை ஏலியன்ஸ் என்று தான் குறிப்பிடுவார்கள். அது வேற்றுக்கிரகவாசிகள் மட்டுமல்ல, வேற்று நாட்டவர்களையும் ஏலியன்ஸ் என்று தான் சொல்வார்கள். சில நாடுகளில் அந்த ஏலியன்ஸ் என்ற சொற்பதம் இருக்கிறது. அந்த வேற்றுமைப்படுத்த முடியாத உரிமை, அதாவது இன்னும் நாங்கள் ஆழமாக அதனுடைய அர்த்தத்தை புரிஞ்சு கொண்டோம் என்று சொன்னால், ஒரு மக்களிடமிருந்து பிரிக்க முடியாத உரிமை தான் இந்த சுய நிர்ணய உரிமை அல்லது தன்னாட்சி உரிமை. அப்படி என்று சொன்னால், இந்த சுயநிர்ணய உரிமையை தன்னாட்சி உரிமையை யாரும் ஒரு மக்களிடமிருந்து பறித்தெடுக்க முடியாது. அப்படி என்று பார்க்க தமிழ் மக்களோட பின்னி பிணைந்திருக்கின்ற ஒரு இன்ஏலியனபிள் ரைட் என்று சொல்லப்படுகின்ற செல்ஃப் டிட்டர்மினேஷன் அல்லது சுயநிர்ணய உரிமை அல்லது தன்னாட்சி உரிமையை மீளப்பெற்று தர சொல்லி பிரித்தானிய அரசாங்கத்திடம் தமிழர் ஒருங்கிணைப்பு குழு கேட்பது என்பது ஒரு அபத்தமான கோரிக்கை. ஏனென்று சொன்னால், இழக்க முடியாத ஒரு உரிமையை எப்படி நாங்கள் மீளப்பெற்று தாங்கோடு கேட்கலாம்? அடுத்தது,
இந்த சுயநிர்ணய உரிமை என்பது வந்து அங்கீகரிக்கப்பட்ட ஒன்று. அதாவது த இன்டர்நேஷனல் கோவர்னன்ட் ஆன் சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த தீர்மானத்தில் கையொப்பமிட்ட எல்லா நாடுகளுமே ஒரு மக்களுடைய சுயநிர்ணய உரிமையை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அப்ப இந்த சுயநிர்ணய உரிமையை, தமிழ் மக்களுடைய சுயநிர்ணய உரிமையை அங்கீகரிங்கோன்னு நாங்கள் கேட்கிறதும் கூட அபத்தமானது என்னன்னு சொன்னால், நாங்கள் ஒரு மக்கள் என்ற வகையில எங்களுக்கு அந்த சுயநிர்ணய உரிமை அல்லது தன்னாட்சி உரிமை இருக்குது. அந்த உரிமை வந்து ஏற்கனவே ஏற்றுக்கொள்ளப்பட்டுட்டது, ஐநாவும் ஏற்றுக்கொண்டுட்டது. அந்த ஐநா மன்றத்துல, அந்த சாசனத்துல கையொப்பப்பட்ட எல்லா நாடுகளும் அதை வந்து அங்கீகரிச்சிட்டது, ஸ்ரீலங்காவும் அதை அங்கீகரிச்சிட்டது. அப்படின்னா நீங்கள் கேட்கலாம், இந்த சுயநிர்ணய உரிமை அல்லது தன்னாட்சி உரிமை என்பதை எப்படி நாங்கள் எங்களுடைய அரசியல் பிரச்சாரங்கள்ல பயன்படுத்தலாம் என்று நீங்கள் கேட்கலாம். இதை நீங்கள் புரிஞ்சு கொள்றேன்னு சொன்னால், முதலாவது வரலாற்று ரீதியாக இந்த சுயநிர்ணய உரிமை அல்லது தன்னாட்சி உரிமை என்ற சொற்பதம் எப்படி பிரயோகிக்கப்பட்டது என்பதை பார்க்க வேணும். இரண்டாவது, தமிழீழ தேச விடுதலை போராட்ட வரலாற்றில் இதை எப்படி தமிழீழத்தினுடைய தத்துவாசிரியர், முதலாவது ராஜதந்திரி, யாழ்ப்பாண ராஜ்யத்தின் வீழ்ச்சிக்கு பின்னர் தமிழீழ நடைமுறை அரசினுடைய முதலாவது ராஜதந்திரி எங்களுடைய பிரமஞானி பாலாண்ணன் எப்படி அதனை வந்து கையாண்டார், அதனை எப்படி தத்துவார்த்த ரீதியாக அவர் அதை வடிவம் கொடுத்தார், அதற்கு அதை எப்படி ஈழத்து கரிகாலனுடைய அங்கீகாரத்தோட வந்து சர்வதேச அரங்கில அவர் அதை பிரயோகித்தார், ஸ்ரீலங்கா அரசாங்கத்தினோடு நடந்த பேச்சுவார்த்தைகளை பிரயோகித்தார் என்பதை நாங்கள் வந்து பார்க்க வேணும். வரலாற்று ரீதியாக சுயநிர்ணய உரிமை அல்லது தன்னாட்சி உரிமை என்பது முதலாக காத்திரமான முறையில பிரயோகிக்கப்பட்டது என்று சொன்னால் அது அமெரிக்காவில் தான். அதாவது உங்களுக்கு தெரியும், வந்து அமெரிக்கா என்று சொல்லப்படுகின்ற அந்த வட அமெரிக்காவில் இருக்கிற ஐக்கிய அமெரிக்க அரசுகள் என்ற யுஎஸ்ஏ என்பது ஒரு காலத்துல வந்து முற்றுமுழுதாக செவிந்தியர் என்று சொல்லப்படுகின்ற பூர்வீக அமெரிக்கர்கள் வாழ்ந்த ஒரு பகுதி. அந்த கண்டத்தை, அந்த பிராந்தியத்தை பிரித்தானியாவிலிருந்து ஆங்கிலேயர் போய் கைப்பற்றுகிறார்கள். ஆங்கிலேயர்கள் போய் கைப்பற்றியவுடன் அங்க பிரித்தானியாவில் இங்கிலாந்து, வெயில்ஸ், சில ஐலண்ட்ல இருந்து போனவர்கள், ஸ்காட்லாந்து இருந்து மக்கள் போய் குடியேறுகிறார்கள். பிரதானமாக குடியேறியவர்கள் ஆங்கிலேயர்கள், இங்கிலீஷ்காரர்கள். அப்ப அவர்கள் குடியேறும் போது அவர்களுக்கு இடையூறாக இருந்தது செவிந்தியர்கள். அந்த செவிந்தியர்களோடு அவர்கள் மோதுகிறார்கள், சண்டை நடக்குது, செவிந்தியர்கள் லட்சக்கணக்கில் கொல்லப்பட்டார்கள். அது வட அமெரிக்காவில் மட்டுமல்ல, மத்திய அமெரிக்கா, தென் அமெரிக்காவில் கூட நடந்தது. போப்பரசரால லட்சக்கணக்கில் வந்து செவிந்தியர்களை கொலை செய்யறதுக்கு பிரயோகிக்கப்பட்ட உத்தரவுகள் எல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் வட அமெரிக்காவை பொறுத்தவரையில ஆங்கிலேயர்கள் போய் குடியேறி அங்கே என்ன செய்கிறார்கள் என்றால் பெருந்தொகையில வந்து செவிந்தியர்களை கொள்கிறார்கள், அவரோட மோதுகிறார்கள், தங்கள கட்டுப்பாடுகள்ல குடியேற்றங்களை உருவாக்குகிறார்கள். அங்க அந்த குடியேற்றங்களை உருவாக்கிவிட்டு ஆப்பிரிக்க நாடுகள்ல இருந்து அடிமைகளாக கருப்பின மக்களை, ஆப்பிரிக்க பூர்வீக குடிகளை அங்க கொண்டு வருகிறார்கள். கொண்டு வந்து அவர்களை அடிமைகளாக வைத்து என்ன செய்கிறாங்கன்னா தங்களுக்கான ஒரு வாழ்க்கை முறையை அங்க உருவாக்குகிறார்கள். அப்ப ஒரு அடிமைத்தனமான வாழ்க்கைக்குள்ள கருப்பின மக்களை வச்சுக்கொண்டு மிக பெரும் எண்ணிக்கையில வந்து செவிந்திய மக்களை கொன்று குவித்து ஒரு இனப்படுகொலை அரங்கேற்றி தங்களுக்கான ஒரு குடியேற்றம், ஒரு குடியேற்றம் என்று சொல்ல முடியாத பல குடியேற்றங்களை அவர்கள் உருவாக்கி கொள்கிறார்கள். அப்ப அங்க அவர்கள் குடியேறி தங்களுக்கான ஒரு வாழ்க்கை முறையை உருவாக்குகிறார்கள், தங்களுக்கான ஒரு கலாச்சாரத்தை வந்து வடிவமைத்துக் கொள்கிறார்கள், தங்களோட மொழி நடையை கூட அவர்கள் மாற்றிக் கொள்கிறார்கள். உதாரணமாக உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு அமெரிக்கன் இங்கிலீஷும் பிரிட்டிஷ் இங்கிலீஷும் ஒரே மாதிரி இல்லை, அக்சன் வந்து வேறுபடும், அதாவது மொழி நடை வந்து வேறுபடும். அதுபோல அவர்களுடைய வாழ்க்கை முறை, இங்கிலாந்துல நீங்க பாத்தீங்கன்னா வந்து பியர் குடிக்கிறது ஒரு கலாச்சாரம், ஆனால் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா விஸ்கி வந்து ஒரு முக்கியமான ஒரு மதுபானம். அதுபோல வந்து இங்கிலாந்துல பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல வர்க்க வேறுபாடுகள் வந்து சரியான ஒரு தீவிரமான முறையிலே அமுல்ல இருந்தது. நோபல்ஸ் என்று சொல்லப்படுகின்ற பிரபுக்கள், பிறகு ஜென்ட்ரி என்று சொல்லப்படுகின்ற அந்த சேர் பட்டம் பெற்றவர்கள், அவர்கள் ஒரு தரப்பாக வந்திருப்பார்கள். வந்து அதை விட வந்து மத்திய வர்க்கம் என்று சொல்லப்படுகின்ற முதலாளித்துவ வர்க்கம், இவர்களை விட பெசன்ஸ் என்று சொல்லப்படுகின்ற விவசாயிகள், மற்ற பக்கத்துல வந்து ஒர்க்கிங் கிளாஸ் என்று சொல்லப்படுகின்ற தொழிலாளர் வர்க்கம் என்று சொல்லி பல வர்க்க வேறுபாடுகள் கிட்டத்தட்ட தென்னாசியாவில் இருக்கிற சாதிய வேறுபாடுகளை போன்ற, ஆனால் அந்த தீண்டாமைன்றது மட்டும்தான் அதில் இருக்கையில மிச்சமெல்லாம் வந்து தீண்டாமையும் ஒரு 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 குறிப்பிட்ட அளவுக்கு இருந்தது இங்க இருந்த கிளாஸ் சிஸ்டத்துல வந்து. அப்படியான ஒரு முறை வந்து இங்கிலாந்துல இருக்கும்போது அமெரிக்காவில் அந்த சிஸ்டம் வந்து குறைவாக இருக்குது, அந்த தீவிரம் குறைவாக இருக்கு. ஏன்னு சொன்னால் வந்து
அங்க வந்து அந்த நொபிலிட்டி என்று சொல்லப்படுகின்ற பிரபுக்கள், ஜென்ட்ரி என்று சொல்லப்படுபவர்கள் வந்து பெரிய அளவில் குடியேறல. அப்ப அங்க குடியேறிய இந்த ஆங்கிலேயர்கள், இங்கிலாந்தில் இருந்து குடியேறியவர்கள் தங்களை வந்து ஒரு தனித்துவமான ஒரு மக்களாக கருத தொடங்குகிறார்கள். அப்படி கருத தொடங்கியவர்கள் தங்களுக்கு பிரித்தானிய நாடாளுமன்றத்தில் பிரதிநிதித்துவம் வேணும் என்று கேட்கிறார்கள். அதை வந்து பிரித்தானிய அரசு வந்து மறக்குது. ஏன்னு சொன்னா வந்து அமெரிக்கா வந்து ஒரு குடியேற்றத்துக்கு நாங்கள் வந்து பிரித்தானிய நாடாளுமன்றத்தில் பிரதிநிதித்துவம் தர முடியாது. ஆனால் உங்கள் மீது நாங்கள் விதிக்கிற வரிகளை நீங்கள் ஏற்றுத்தான் ஆக வேண்டும் என்று சொல்லும்போது அந்த அமெரிக்க குடியேற்றங்களை சேர்ந்த ஆங்கிலேயர்கள் முடிவெடுக்கிறார்கள், நாங்கள் பிரிஞ்சு போய் தனிநாடு அமைப்போம். அப்ப அந்த தனிநாடு அமைக்கிறதுக்கு அவர்கள் முன்வைத்த வாதம் என்னன்னு சொன்னால், நாங்கள் ஒரு தனித்துவமான மக்கள். இந்த தனித்துவமான இந்த அமெரிக்க மக்கள் ஒவ்வொரு குடியேற்றங்களை சேர்ந்தவர்களும் நாங்கள் வந்து எங்களுடைய அரசியல் தலைவிதியை நிர்ணயிக்கிறதுக்கான முழு உரிமையும் எங்களுக்கு இருக்கு. அந்த சுய நிர்ணய உரிமையின் அடிப்படையில நாங்கள் பிரிஞ்சு போய் ஐக்கிய அமெரிக்க அரசு என்ற ஒரு சம ஒன்றிய அரசை உருவாக்க போகிறோம். இதுதான் அமெரிக்க சுதந்திர போராட்டத்தினுடைய அடிப்படை. 1775 ஆண்டுல இருந்து 1783 ஆண்டு வரையும் இந்த அமெரிக்க சுதந்திர போராட்டம் நடைபெற்றது. இதை ஜார்ஜ் வாஷிங்டன் அவர்கள் ஒருங்கிணைத்தார். அந்த அமெரிக்க குடியேற்றங்கள் எல்லாம் என்ன செய்தார்கள் என்று, அமெரிக்காவில் இருந்த ஒவ்வொரு குடியேற்றங்களும், ஆங்கிலேய குடியேற்றங்கள் எல்லாம் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், நாங்கள் ஒரு தனித்தனியான குடியேற்றங்களாக பிரிந்திருந்தோம் என்று சொன்னால் பிரித்தானியா வந்து எங்களை வந்து அழித்துவிடும் என்றபடியால நாங்கள் வந்து எல்லாரும் ஒரு சம ஒன்றிய முறைக்குள்ள வருவோம். அதாவது எங்களுக்கு சுயநிர்ணய உரிமை இருக்குது, எங்களுடைய அரசியல் தளபதியை நிர்ணயிக்கிற உரிமை எங்களுக்கு இருக்குது. நாங்கள் பிரித்தானியா என்ற சாம்ராஜ்யத்திலிருந்து பிரிய போறோம். ஆனால் பிரிஞ்சு போய் நாங்கள் தனித்தனி அரசுகளாக இயங்காமல் ஒரு சம ஒன்றிய அரசாக இருந்து நாங்கள் எங்களுடைய அரசியல் தலைவலியை நாங்கள் நிர்ணயித்துக் கொள்வோம். எங்களுடைய பாதுகாப்பை வந்து எங்களுடைய சம ஒன்றியம் பார்த்துக் கொள்ளட்டும், எங்களுடைய பாதுகாப்புக்கு தேவையான நிதியை வந்து சம ஒன்றியம் பார்த்துக் கொள்ளட்டும், அதோட வந்து வெளியுறவையும் வந்து எங்களுடைய அமெரிக்க சம ஒன்றியம் பார்த்துக் கொள்ளட்டும், மிச்ச விவகாரங்களை நாங்கள் எங்களுக்குள்ள பார்த்துக் கொள்வோம். இதுதான் அமெரிக்க சுதந்திர போராட்டத்துல சுயநிர்ணய உரிமை என்று சொல்லப்படுகின்ற அந்த கோட்பாடு வகித்த பாத்திரம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் அமெரிக்க சுதந்திர போராட்டத்துல அந்த சுயநிர்ணய உரிமை என்பது 2 வடிவங்கள்ல பிரயோகிக்கப்பட்டது. ஒன்று பிரிஞ்சு போய் தனியரசு அமைக்கிறது, 2வது இன்னொரு அரசாக உருவாகி கொள்றது. அதாவது ஒரு 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 மக்கள் வந்து ஒரு அரசிலிருந்து பிரிகிறார்கள், ஆனால் அவர்கள் தனி அரசாக இருக்காமல் மற்ற மக்களோடு அந்த சாம்ராஜ்யத்திலிருந்து பிரிகின்ற மற்ற அரசு மற்ற குடியேற்றங்களையும் ஒன்று சேர்த்து இன்னொரு தனித்துவமான அரசாக அதை உருவாக்குகிறார்கள். அப்ப சுயநிர்ணய உரிமையை நாங்கள் புரிஞ்சு கொள்றோம் என்று சொன்னால் ஒரு பக்கத்துல நாங்கள் பிரிஞ்சு போய் தனிநாடும் அமைக்கலாம், இல்லை என்று சொன்னால் எங்களுக்கு பிடிச்ச ஒரு அரசியல் முறைமைக்குள்ளேயும் நாங்கள் இருக்கலாம். இதுதான் சுயநிர்ணய உரிமை அல்லது தன்னாட்சி உரிமையினுடைய அர்த்த பரிமாணம். அடுத்தது தமிழீழ தேச விடுதலை போராட்டத்துல எங்களுடைய பிரம்ம ஞானி பாலாண்ணன் ஈழத்தை கரிகாலனுடைய அங்கீகாரத்தோட அனுமதியோட செய்த நகர்வுகளை பார்த்தோம் என்று சொன்னால் இந்த போராட்டம் வந்து தமிழ் மக்களுடைய சுயநிர்ணய உரிமைக்கான போராட்டம் அல்ல. சரிதானே? தமிழ்ல தனி அரசை அமைக்கிறதுக்கான ஒரு போராட்டம். அந்த போராட்டம் தனியரசு அமைக்கிறதுக்கான போராட்டமாக நடந்தாலும் உலகம் வந்து இந்தியா தொடக்கம் உலக நாடுகள் வந்து நீங்கள் வேறு தீர்வுகளை ஏற்றுக்கொள்ள வேணும், அதுகளை ஆராய்ச்சி பார்க்க வேணும் என்று சொல்லப்படும் போது நாங்கள் போர் மீது வெறி கொண்டவர்கள் அல்ல என்பதை நிரூபிப்பதற்காகவும் உலக சமூகத்திற்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறதுக்காகவும் ஒவ்வொரு கட்டங்களை இயக்கம் பேச்சுவார்த்தைக்கு போயிருக்கு. அதுல ஒரு விடயத்துல இயக்கம் வந்து தெளிவாக இருந்தது. அதை வந்து பாலாண்ணன் வந்து இந்த திம்பு கோட்பாடுகளை உருவாக்கும் போது அதை வந்து எல்லா இயக்கங்களுக்கும் அதை அவர் விளங்கப்படுத்தினார் என்று சொன்னால் எந்த தீர்வும் தமிழீழ தாயகத்தை பிரிக்கிறதாக இருக்கக்கூடாது. அப்ப தமிழீழ தாயகம் என்பது எங்களுடைய எந்த அரசியல் தீர்வுக்கும், அது தனிநாடாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு சம ஒன்றியம் என்று சொல்லப்படுகின்ற சமஷ்டியோ அல்லது வேறு எந்த தீர்வாக இருந்தாலும் சரி, அதுக்கு தாயக கோட்பாடு அடிப்படையான, தாயகத்தை பிரிக்க முடியாது. 2வது, நாங்கள் வந்து ஒரு சும்மா சாதாரண மக்கள் மட்டுமில்லை, நாங்கள் ஒரு தேசம் என்று சொன்னால் எங்களுக்கு எங்களை வெறும் ஒரு பட்டின சபையாகவோ அல்லது கிராம சபையாகவோ மட்டும் ஆள்பவர்கள் அல்ல, அல்லது ஒரு மாகாண சபையாக ஆள்பவர்கள் அல்ல, ஒரு தேசமாக ஆளக்கூடிய தகுதிக்குரியவர்கள் என்ற வகையில் அந்த பிரஜை எங்களுக்கு இருக்கு என்ற வகையில் நாங்கள் ஒரு தேசம் என்பது முக்கியமானது. 3வது எங்களுடைய சுயநிர்ணய உரிமை. அப்ப இந்த சுயநிர்ணய உரிமை அல்லது தன்னாட்சி உரிமை என்பது எங்களுக்கு அடிப்படையானது. ஆனால்
சுயநிர்ணய உரிமையின் அடிப்படையில் நாங்கள் எங்களுடைய போராட்டத்தை நகர்த்துகிறோம், எங்களுடைய அரசியல் தீர்வை கோருகிறோமே தவிர சுயநிர்ணய உரிமைக்காக நாங்கள் செய்யவில்லை. அதாவது எங்களுடைய போராட்டம் சுயநிர்ணய உரிமைக்கானது அல்ல. சரிதானே? எங்களுடைய போராட்டம் எங்களுடைய சுயநிர்ணய உரிமையின் அடிப்படையிலானது. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. அடிப்படையாக இருக்கிறது என்பது அது ஒரு அடித்தளம், அது ஃபவுண்டேஷன். ஆனால் அதுக்காக அல்ல. சரிதானே? எங்கட மக்கள் தனி அரசு அமைக்க விரும்புகிறார்கள். அப்படி இல்லை வேறு ஒரு தீர்வுக்கு போக விரும்பினாலும் கூட அது வேற விஷயம். ஆனால் இதுகளுக்கான என்ன வாதம் உங்கள்கிட்ட இருக்கு, என்ன நியாயம் இருக்குன்னு சொன்னால் அதுக்குத்தான் இந்த சுயநிர்ணய உரிமை என்ற கோட்பாடை எங்களுடைய பிரம்மஞானி பாலாண்ண எங்களுடைய ஈழத்துக்கு அதிகாரனுடைய அங்கீகாரத்தோட அனுமதியோட அதை கையாண்ட. இதை நீங்கள் இன்னும் தெளிவாக விளங்கிக் கொள்றேன் என்று சொன்னால், எஸ்ஜேவி செல்வநாயகம் ஐயா அவர்கள் ஒரு சம ஒன்றிய ஆட்சி முறையை கேட்டுத்தான் இந்த, அதாவது சமஷ்டி என்று சொல்லப்படுகின்ற சம ஒன்றிய ஆட்சி முறையை கேட்டுத்தான் அந்த சமஷ்டி கட்சி அல்லது சம ஒன்றிய கட்சி என்ற கட்சியை, இலங்கை தமிழரசு கட்சி என்ற கட்சியை அவர் உருவாக்குறார். அது இனி சாத்தியமில்லை என்ற ஒரு கட்டத்துக்கு அவர் வரும்போது வட்டுக்கோட்டை தீர்மானம் 76ல் வருது. அந்த வட்டுக்கோட்டை தீர்மானத்தை அது முக்கியத்துவம் பெற்றது என்னத்துக்காக என்று சொன்னால், அது வட்டுக்கோட்டை என்ற இடத்துக்காக அது முக்கியத்துவம் பெற இல்லை. அந்த வட்டுக்கோட்டையில தமிழீழ தனியரசு தான் இனி தமிழ் மக்களுக்கு தீர்வு, வேறு எந்த தீர்வும் இல்லை என்பதை அட்டிச்சு சொல்றதான ஒரு தீர்மானமாக அது அமைஞ்சதாலையும், அதுக்கு ஜிஜி பொன்னம்பலம் அவர்களுடைய அகில இலங்கை தமிழ் காங்கிரசும் ஆதரவு வழங்கியதாலையும் அது ஒரு வரலாற்று முக்கியத்துவம் பெறுது. அதுல எஸ்ஜேவி செல்வநாயகம் அவர்களும் சரி, ஜிஜி பொன்னம்பலம் அவர்களும் சரி சொல்லிய விஷயம் என்னன்னு சொன்னால், எங்களுடைய இந்த தனியரசு கோரிக்கை ஒரு பிரிவினவாதம் அல்ல, இது எங்களுடைய சுய நிர்ணய உரிமையின் அடிப்படையிலானது. இதைத்தான் பிற 77ஆம் ஆண்டு தமிழர் விடுதலை கூட்டணி தன்னுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்துல தமிழ தனியரசு அமைக்க போறோம், இதுக்கு மக்கள் ஆணையை கோருகிறோம் என்று சொல்லி அந்த தேர்தலில் களமிறங்கிய போது அதுலேயும் சுயநிர்ணய உரிமையை அவர்கள் எப்படி முன்னிறுத்தினார்கள் என்று சொன்னால், எங்களுடைய தனியரசு அமைக்கிறதுக்கான உரிமை எங்களுக்கு சுயநிர்ணய உரிமையின் அடிப்படையில் இருக்குது, அந்த வகையில அந்த தனியரசை நாங்கள் அமைக்க போறோம் என்றுதான் அவர்கள் முன்னிறுத்தினார்கள். இதே மாதிரி இயக்கத்துக்கும் இருந்த பிரச்சனை என்ன சொன்னா, நீங்கள் பிரிவினைவாதிகள், நீங்கள் வன்முறையாளர்கள், நீங்கள் தனிநாடு கேட்கிறது உங்களுக்கு இருக்கிற வன்முறையில் இருக்கிற பிரியத்தின் காரணமாக இருக்குது, நீங்கள் பிரிஞ்சு வாழ விரும்புகிறீர்கள், இன ரீதியாக பிரிஞ்சு வாழ விரும்புகிறீர்கள், இந்த அடிப்படையிலானது என்ற ஒரு வாதத்தை உலகத்தினுடைய சில தரப்புகளும் ஸ்ரீலங்கா அரசாங்கம் முன்வச்சது. அதை எதிர்கொள்றதுக்கான ஒரு கருத்தியல் போருடைய ஒரு ஆயுதமாகத்தான் சுயநிர்ணய உரிமை என்றதை இயக்கம் எடுத்துக்கொண்டது. அப்ப சுயநிர்ணய உரிமை என்றது என்ன? நாங்கள் செய்கிறது ஒரு பிரிவினைவாதம் அல்ல, இது எங்களுடைய அடிப்படை உரிமை. சரிதானே? பாலாண்ணை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பாலாண்ணா மனித உரிமைகளை பற்றி, மனித உரிமைகள் இந்த முக்கியத்துவம் பற்றி இயக்கத்துக்கு சில கொள்கை விளக்கத்தை உலக மனித உரிமை அமைப்புகள் பிரதிநிதிகள், ஸ்ரீலங்காவினுடைய அமைச்சர்கள், மற்றது வெளிநாட்டு ராஜதந்திரிகள் சிலர் சொன்ன போது பாலான ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லியிருக்கார். அவருடைய ஒரு செய்தியாளர் மாநாடு, ஒரு பேச்சுவார்த்தை காலப்பகுதியிலான அந்த செய்தியாளர் மாநாட்டில் சொல்லியிருக்கார். எப்படி என்று சொன்னால், எல்லா உரிமைகள்லையும் முக்கியமான உரிமை இந்த சுயநிர்ணய உரிமை, அதாவது the right to self determination அல்லது right of self determination என்பது an important human right. அதாவது நாங்கள் தனிநாடு கேட்கிறது என்பது ஒரு இனவரி கொண்டோ ஒரு பிரிவினைவாத உணர்வோட, நாங்கள் ஒரு இனம், நாங்கள் இன்னொரு இனத்தோடு சேர்ந்து வாழ மாட்டோம், எங்களுடைய இனம் மட்டும்தான் இந்த இடத்துல வாழ வேணும் என்ற ஒரு இனவரி கொண்டோ இந்த தனிநாட்டை நாங்கள் கேட்கல, அல்லது வன்முறை மீது பிரியம் கொண்டு இந்த தனிநாட்டை நாங்கள் கேட்கல, மாறாக நாங்கள் எங்களுடைய அரசியல் தலைவிதியை நாங்கள் தீர்மானிக்க விரும்புகிறோம். அதை தீர்மானிக்கிறதுக்கான அடிப்படை உரிமையாகிய சுயநிர்ணய உரிமை அல்லது தன்னாட்சி உரிமை எங்களுக்கு இருக்கு, அதை வச்சுதான் நாங்கள் முன்வைக்கிறோம் என்றபடியா நீங்கள் இதை இப்படி தவறாக கற்பிதம் செய்ய வேண்டாம் என்று சொல்கின்ற அந்த கருத்தியல் போருக்கான ஒரு கருவியாகத்தான் இந்த சுயநிர்ணய உரிமை என்பது கையாளப்பட்டது. சரி, இப்ப நீங்கள் கேட்கலாம், இந்த சுயநிர்ணய உரிமை என்பதை அங்கீகரிக்க சொல்லி நாங்கள் கேட்க இயலாது, இந்த சுயநிர்ணய உரிமையை மீளப்பெற்றுத்தர சொல்லி கேட்க இயலாது, அப்படி என்றால் இதை எப்படி நாங்கள் உங்களுடைய பரப்புரைகளில் பயன்படுத்தலாம் என்ற கேள்வி உங்களுக்கு எல்லாம். உண்மையில இந்த சுயநிர்ணய உரிமை என்ற கோட்பாட்டை நாங்கள் எப்படி கையாள வேண்டும் என்று சொன்னால், உலகத்தை நோக்கி நாங்கள் ஒரு செய்தியை சொல்லும் போது சொல்ல வேண்டியது, நாங்கள் எங்களுடைய
சுய நிர்ணய உரிமையின் அடிப்படையில எங்களுடைய அரசியல் தலைவிதியை தீர்மானிக்க விரும்புகிறோம். அதாவது சுய நிர்ணய உரிமையின் அடிப்படையில் சரிதானே எங்களுடைய அரசியல் தலைவிதியை தீர்மானிக்க விரும்புகிறோம். எங்களுக்கு நீங்கள் பக்கபலமாக நின்று உறுதுணை நில்லுங்கோ. சரிதானே, எங்களுக்கு உறுதுணையாக நில்லுங்கோ. அல்லது நாங்கள் எங்களுடைய சுயநிர்ணய உரிமையின் அடிப்படையில எங்களுடைய அரசியல் சுதந்திரத்தை, அதாவது பொலிட்டிக்கல் இண்டிபெண்டன்ஸ், தனிநாட்டை அமைக்க போறோம், அதுக்கு ஆதரவு தாங்கும். எங்களுக்கு சுயநிர்ணய உரிமைக்கு ஆதரவு தாங்க கேள்வி, சுயநிர்ணய உரிமையின் அடிப்படையில எங்களுடைய தனிநாட்டை அமைக்கிறதுக்கு ஆதரவு தாங்கும் என்று கேட்கலாம். இல்லை நாங்கள் சரி எங்களுக்கு தனிநாடு கேட்க விருப்பம் இல்லை, நாங்கள் ஒரு மாநில சுயாட்சிக்கு போகிறோம், ஒரு சமஷ்டி என்று சொல்லப்படுகின்ற சம ஒன்றிய ஆட்சிக்குள்ள போகிறோம் என்று சொன்னால், அதுக்கு பெரும்பான்மையான தமிழக மக்கள் ஆதரவு வழங்குகிறார்கள் என்று சொன்னால் நாங்கள் எப்படி கேட்கலாம் என்று சொன்னால், எங்களுடைய சுய நிர்ணய உரிமையின் அடிப்படையில நாங்கள் ஒரு சம ஒன்றிய ஆட்சியோ ஒன்றை கேட்கிறோம், ஒரு ஃபெடரல் சொல்யூஷன் ஒன்றை கேட்கிறோம், அதை தாங்கும் ரெண்டு நாங்கள் கேட்கலாம். இதுதான் சுயநிர்ணய உரிமை என்ற கோட்பாட்டை சரியான முறையில நாங்கள் கையாளுறதுக்கான வழிமுறை. இது பற்றி உங்களுக்கு கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் தாராளமாக antonbalasingham.com என்று சொல்லி ஒரு இணையதளம் ஒன்று இருக்குது. அந்த இணையதளத்தில் போய் பாருங்க. பாலாண்ணனுடைய நூல்கள் இருக்குது, அவர் எழுதிய கட்டுரைகள், சிறுநூல்கள் நிறைய எல்லாம் இருக்குது. ஊடகச்செவியல் கூட இருக்குது. கணிசமான அளவுக்கு அதில் பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்குது. இதை விட நீங்கள் அன்னையினுடைய உரைகளையும் வடிவாக கவனிச்சு பாருங்க. அது மிகவும் நுட்பமாக செதுக்கப்பட்டிருக்கும். அதில் சுயநிர்ணய உரிமை என்ற கோட்பாடு அது மட்டும் இல்லாமல் இந்த அமெரிக்காவில் சுதந்திர போராட்டத்தின் மூலம் கையாளப்பட்ட முறை, லெனின் போன்றவர்கள் சுயநிர்ணய உரிமை பற்றி எழுதிய கருத்துக்கள், இங்க மேற்குலக சிந்தனையாளர்கள் சுயநிர்ணய உரிமை பற்றி எழுதிய, அதாவது லிபரல் திங்கர்ஸ் என்று சொல்லப்படுகின்ற தாராண்மைவாத சிந்தனையாளர்கள் எழுதிய கருத்துக்கள், இவற்றையெல்லாம் நீங்கள் ஆழமாக படிக்கலாம். இதுல நான் சொல்லுகின்ற இந்த கருத்துக்கு யாருக்காவது மாற்று கருத்து இருந்தால் ஒரு பிரச்சனையும் இல்லை, ஆக்கபூர்வமான முறையில இந்த காட்சி பதிவுகளை நீங்கள் பதிவு செய்யலாம். நிச்சயமாக நீங்கள் எழுதுகின்ற கருத்துக்கள் ஆக்கபூர்வமாக இருந்தால் அந்த கருத்துக்களின் அடிப்படையில இன்னொரு நிகழ்ச்சியை நான் செய்ய தயாராக இருக்கிறேன், அல்லது இன்னொரு நிகழ்ச்சியில அந்த கருத்துக்களுக்கான கேள்விகளுக்கான பதிலையும் நான் வழங்க தயாராக இருக்கிறேன். சரி அன்பான உறவுகளே, இத்தோடு சேரமான் தொலைக்காட்சியின் அரசியல் பட்டறை என்ற நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கின்றேன். வணக்கம்.